தஞ்சமாம்பாள் வருவாளா என்றுதான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல பெண்ணடி நீ. இந்த துணியிலே உளுத்துவதற்காக தஞ்சமாம்பாள் அவள் அகத்தில் இருந்து வர வேண்டுமாக்கும். பாட்டி, தஞ்சமாம்பாள் அதற்காகவா வருகிறாள்? காந்திமதி மாமியிடம் ஒரு பாட்டம் பேசிவிட்டு போகலாம் என்றுதானே வருகிறாள். சரி, அதெல்லாம் அப்போது. இப்போது அவள் புது மாப்பிள்ளை கனவில் மிதந்து கொண்டிருப்பாளே தவிர அதை விட்டு இங்கு வந்து இவளுக்கு துணி உலர்த்த வருவாளா என்ன? பாட்டி, ஏனடி கோவித்துக் கொள்கிறாய்? பிறகு என்ன? நீங்கள் தான் மூச்சுக்கு மூச்சு தஞ்சமாம்பாள் தான் உன் மாற்று பெண் என்று சொல்லிக் கொண்டிருந்து விட்டு இப்போது திடீரென்று கட்சி மாறுகிறீர்களே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. சாதாரணமாக பெண் பார்த்து விட்டு மாப்பிள்ளை வீட்டார் பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டால் அந்த பெண் கனவில் மிதந்து கொண்டிருப்பாள். அதைத்தான் சொன்னேன். பாட்டி, நீங்களும் அப்படித்தான் கனவில் மிதந்தீர்களா? ஓடி, எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஏன் பாட்டி, அவர்களுக்கு தஞ்சமாம்பாளை நிச்சயம் பிடித்து போகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தஞ்சமாம்பாள் வீட்டாருக்கு மாப்பிள்ளையை பிடிக்க வேண்டும் அல்லவா? ஏனடி பிடிக்காமல் போகும்? அவன்தான் பெடவென்று உயரமாக நன்றாகத்தானே இருக்கிறான். ஆமாம், ராமானுஜனை விட லட்சணமா என்ன? அப்படி இல்லைதான். ஆனாலும் அவர்களை சொல்லி குற்றமில்லையே. பெண்ணை பெற்றவர்களாயிற்று. நல்ல சம்பந்தம் கூடி வந்தால் முடித்து விடத்தானே நினைப்பார்கள். காந்திமதி முந்தி கொண்டு போய் தஞ்சமாம்பாளை கேட்டிருக்க வேண்டும். ஏன் முந்தி கொள்ளவில்லை என்றுதான் தெரியவில்லை. இல்லை பாட்டி, ஒரு நல்ல நாளில் தஞ்சமாம்பாளை பெண் கேட்பது என்றுதான் நானும் என் அகத்துக்காரரும் அவர்கள் அகத்துக்கு போனோம். நாங்கள் விஷயத்தை பிரஸ்தாபிப்பதற்கு முன்னாலேயே தஞ்சமாம்பாளுக்கு நல்ல வரன் ஒன்று வந்திருப்பதாகவும் 4-5 நாட்களில் பெண் பார்க்க வரப்போகிறார்கள் என்றும் சொன்னார்கள். அப்படியும் நான் என் ராமானுஜனை பார்க்க கூடாது என்று வாயெடுத்து விட்டேன். ஆனால் என் அகத்துக்காரர் தான் அது மரியாதை இல்லை என்று என்னை மேலே பேச விட்டாமல் தடுத்து விட்டார். இல்லை என்றால் அன்றே சம்பந்தம் பேசி முடித்திருக்கலாம். என்ன மோடியம்மா, நினைத்தாலே எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. தஞ்சமாம்பாள் தான் மாற்று பெண் என்று காந்திமதி கண்ட கனவு கனவாகவே போய்விடும் போல் இருக்கிறது. பாட்டி, இப்போது நிச்சயதார்த்தமா நடந்து விட்டது. எதையாவது சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நான் சொல்வது இருக்கட்டும். தஞ்சமாம்பாள் அம்மா கௌசல்யாவிற்கு ஆயுசு கெட்டி போல் இருக்கிறது. என்ன பாட்டி, சம்பந்தம் இல்லாமல் எதையோ பிதற்றி கொண்டிருக்கிறீர்கள்? அங்கே பார், கௌசல்யா மாமி வந்து கொண்டிருக்கிறாள். காந்திமதி, எங்கே போகிறாய்? தஞ்சாவின் திருமண விஷயமாக பேச போகிறேன். காந்திமதி, இது வெள்ள சமயம். நீ போய் ஏதாவது பேச போக வேறு ஏதாவது பிரச்சனைகள் தான் வரும். நான் சொல்வதை கேள். பேசாமல் துணியிலே உலர்த்தி விட்டு புறப்படு எங்களுடன். இல்லை பாட்டி, இதுதான் சரியான சந்தர்ப்பம். நான் என்றோ பேசி இருக்க வேண்டும். பேசாதது என் தவறுதான். இது நல்ல சந்தர்ப்பம். இதை தவறவிட நான் விரும்பவில்லை. பார்த்தடி காந்திமதி, உனக்கு இருக்கும் ஆத்திரத்தை அவளிடம் கொட்டி விடாதே. இல்லை இல்லை, நான் பக்குவமாகத்தான் பேசுவேன். என்ன மோடி, சொல்ல சொல்ல கேட்காமல் போய்கொண்டே இருக்கிறாள். வா போகலாம், நம் வேலையை பார்க்கலாம். கௌசல்யா. காந்திமதி மாமி, நான் உங்களை இங்கு எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் கூட உங்களை எதிர்பார்க்கவில்லை. பொதுவாக தஞ்சாதானே ஜலம் எடுக்க ஆற்றுக்கு வருவாள். உண்மைதான். அவளுக்கு வரன் பார்த்து விட்டதால் தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம் என்றுதான் நான் வந்தேன். ஆமாம், தஞ்சாவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்த போது நீங்கள் ஏன் வரவில்லை? உங்களுக்கு மிகவும் பிடித்த பெண் அல்லவா தஞ்சமாம்பாள்? என் அகத்துக்காரர் உங்கள் அகத்துக்காரரை கோயிலில் பார்த்து பெண் பார்க்கும் அன்றைக்கு நீங்கள் இருவரும் நிச்சயம் வர வேண்டும் என்று அழைத்திருந்ததாக என்னிடம் சொன்னாரே. ஆமாம், சொன்னார். பிறகென்ன மாமி, நீங்கள் வர வேண்டியதுதானே? இல்லை. ஏன் தயங்குகிறீர்கள்? சொல்லுங்கள். தஞ்சமாம்பாளுக்கு விருப்பமான விஷயம் என்றால் நான் நிச்சயமாக அதில் கலந்து கொண்டிருப்பேன். இதில் அவளுக்கு அவ்வளவாக விருப்பமில்லை என்று தெரிந்து கொண்டேன்.
அதனால்தான் நீங்கள் வரவில்லையா? சரி, எதில் விருப்பமில்லை? இந்த சம்பந்தத்திலா, இல்லை பெண் பார்ப்பதே அவளுக்கு விருப்பமில்லையாமாம்? இந்த சம்பந்தத்தில்தான். ஏன்? அவளுக்கு என்ன தெரியும் எவ்வளவு அருமையான சம்பந்தம் இது என்று? கர்நாடகத்தில் மாப்பிள்ளையின் தகப்பனார் ஏதோ பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாராம். சொத்து பத்துகளுக்கு குறைவே இல்லையாம். நிலம் புலங்கள் இருக்கின்றன. இங்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் பூர்வீக சொத்தும் இருக்கிறதாம். சில இடங்களில் இது எல்லாம் இருக்கும். ஆனால் மாப்பிள்ளை பார்க்க சகிக்காமல் பல்லும் பவிஷுமாக இருப்பான். இங்கே அதுவும் இல்லை. மாப்பிள்ளை பையன் சர்வ லட்சணமும் பொருந்திய பையனாகத்தான் தெரிகிறான். ஆமாம், இதில் எதில் அவளுக்கு விருப்பம் இல்லையாம்? சரி, இதெல்லாம் போகட்டும். அவளுக்கு விருப்பம் இல்லை என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? சமீபத்தில் அவளை ஒரு முறை சந்தித்து பேசும்போது சொன்னான். முக்கியமாக அவர்கள் எங்கோ வெகு தூரத்தில் இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லையாம். உள்ளூரிலேயே தான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டுமாமாம்? நல்ல சம்பந்தம். போகும் இடத்தில் நம் பெண் நல்ல வசதியாக இருக்கிறாளா என்பதை பார்ப்பார்களா, இல்லை தூரத்தை பார்ப்பார்களா? ஏன், உங்கள் அண்ணா எங்கோ தூரத்தில் தானே திருமலையில் இருக்கிறார். நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் வாழ்க்கைப்படவில்லையா? அவர் என்ன தூரத்தையா பார்த்தார்? மாப்பிள்ளை எவ்வளவு சிரேஷ்டர் என்பதை தான் பார்த்தார். இருந்தாலும் அவள் விருப்பப்படாத ஒன்றை அவள் மீது திணிப்பது சரியில்லையோ என்று தோன்றுகிறது. மாமி, இதோ பாருங்கள், நீங்கள் என்னை விட 1-2 வயது மூத்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். அவள்தான் ஏதோ மிகவும் தெரிந்த மாதிரி தூர தேசத்தில் வாழ்க்கைப்பட அவளுக்கு விருப்பமில்லை என்று பேசினால், நீங்கள் அல்லவா அவளுக்கு நல்ல விதமாக ஆலோசனை சொல்லி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவள் சொல்வதை ஆமோதிப்பது போல் பேசுகிறீர்கள். அப்படி இல்லை மாமி. வேண்டாம். தஞ்சாம்பாள் திருமண விஷயமாக நான் எதுவும் பேச விரும்பவில்லை. தஞ்சாம்பாள் சிறிய பெண். அவளுக்காக நம் இருவருக்குள் எந்த கருத்து வேறுபாடும் வர வேண்டாம். நாம் எப்போதும் போல் சகஜமாக பழக வேண்டும் என்றால் இந்த பேச்சை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். முக்கோடி தேவர்களும் கூடியிருக்கும் உறவினர்களும் ஆசிர்வதிக்க ராமானுஜன் உன் கழுத்தில் திருமாங்கல்யம் சூட்டுவான். நிச்சயிக்கப்பட்ட ஒரு நன்னாளில் ராமானுஜனுக்கு நீ நிச்சயம் மனைவியாவாய். இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தஞ்சா. பெரிய மனுஷி, இப்போது எதை பறிகொடுத்து விட்டாய்? தெரியாதது மாதிரி கேட்கிறாயே. என் சுதந்திரத்தை தான் பறிகொடுத்து விட்டேன். சுதந்திரத்தை பறிகொடுத்து விட்டாயா? ஏய், உனக்கு நிறைய சுதந்திரத்தை தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை வைத்துக் கொண்டுதானே ஆற்றங்கரை, கடைவீதி என்று உன் சிநேகிதிகளோடு கண்டபடி ஊர் சுற்றி திரிந்தாய். அதெல்லாம் விடு. நேற்றோ அல்லது முந்தைய நாளோ காந்திமதி மாமியை பார்த்தாய் அல்லவா? ஆமாம், பார்த்தேன். அதற்கென்ன இப்போது? அவர்களிடம் நீ என்ன சொன்னாய்? ஏன்? நீ என்ன சொல்லி இருக்கிறாய் என்று முதலில் சொல். பிறகு ஏன் என்று நீ கேட்டதற்கு நான் பதில் சொல்கிறேன். ஒன்றும் சொல்லவில்லையே. ஓ, நீ ஒன்றும் சொல்லாமல் தான் அவர்கள் எனக்கு பிரமாதமாக ஆலோசனை சொல்ல ஆரம்பித்து விட்டார்களா? இந்த சம்பந்தத்தில் உனக்கு துளி கூட விருப்பமில்லை என்று சொன்னாயாமே? ஆமாம், சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாதா? நீ செய்வது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை தஞ்சா.
எங்கள் காலத்தில் எல்லாம் 12-13 வயதிலேயே கல்யாணம் ஆகிவிட்டது. கல்யாணம் என்றால் என்னவென்றே தெரியாத வயது. பெற்றோர்கள் பார்த்து வைத்த மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து கொண்டு நாங்கள் எல்லாம் நன்றாக வாழவில்லையா? எங்கள் வாழ்க்கை என்ன கெட்டா போய்விட்டது. ஏன் இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டும் என்று நானும் உன் அப்பாவும் எத்தனையோ முறை உனக்கு எடுத்து சொல்லி ஆகிவிட்டது. அப்படியும் நீ ஊரெல்லாம் போய் எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நீ காந்திமதி மாமியிடம் இப்படி பேசியிருக்கிறாய் என்று உன் அப்பாவிற்கு தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா? இனிப்பு பிடிக்கும் என்று குழந்தை சொல்வதனால் பெற்றவர்கள் குழந்தைக்கு இனிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார்களா? இல்லை, கசப்பு பிடிக்காது என்று சொன்னால் குழந்தைக்கு மருந்து கொடுக்காமல் விட்டு விடுவார்களா? பெற்றவர்களுக்கு குழந்தைகள் மேல் இருக்கும் அக்கறை மற்றவர்களுக்கு இருக்காது. அது முற்றிலுமாக உன் கல்யாணத்திற்கும் பொருந்தும். மற்றவர்கள் உனக்கு பிடிக்காததை ஏன் உன் மீது திணிக்க பார்க்கிறார்கள் என்று இனிப்பாகத்தான் பேசுவார்கள். ஆனால் பெற்றவர்களோ இன்னும் 70-80 வயது வரை வாழ வேண்டிய எங்கள் பெண் எங்கே வாழ்க்கைப்பட்டால் வசதியாக இருப்பாள் என்பதை தெரிந்து கொண்டு அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் சற்று கசப்பான மருந்தை தான் கொடுப்பார்கள். கௌசல்யா, சுவாமி, நான் சற்று கடைத்தெரு வரையிலும் சென்று விட்டு வருகிறேன். சபாபதி என்பவர் கணபதி ஹோமத்திற்கு வேண்டிய பொருட்கள் வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருந்தார். பொருட்களின் பட்டியலோடு அகத்திற்கு வருவதாக சொல்லியிருந்தார். அவர் வந்தால் சற்று உட்காரவை. இதோ வந்து விடுகிறேன். சரி சுவாமி. என்ன கௌசல்யா, தஞ்சாவை ஏதாவது வைதாயா என்ன? அவள் முகத்தை பார்த்தால் நீ ஏதோ வைத்தது போல் தெரிகிறதே. நான் எதற்கு அவளை வையப் போகிறேன்? பிறகு ஏன் அவள் முகம் வாடினார் போல் இருக்கிறது? அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி, நன்றாகத்தானே இருக்கிறாள். அப்படியா? பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. நீங்களாகவே ஏதாவது கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். அவளுக்கு சில அறிவுரைகள் சொல்லிக் கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். அப்படியா? நல்லதுதான். ஆனால் அதற்காக அவள் புக்ககத்திற்கு புறப்பட்டு போகும் வரை அறிவுரை என்ற பெயரில் அவளை படுத்திக் கொண்டிருக்காதே. தஞ்சா, அம்மா சொல்வது எல்லாவற்றையும் நன்றாக கேட்டுக்கொள். இந்த காதில் வாங்கி அந்த காது வழியே விட்டுவிடப் போகிறாய். சரி, நான் வருகிறேன் கௌசல்யா. சரி சுவாமி. பார்த்துக்கொள். உன் மீது உன் அப்பாவிற்கு எவ்வளவு கரிசனம் என்று தெரிகிறதா? எவ்வளவு பாசம் என்று புரிகிறதா? நீ செய்த ஒரு காரியத்தை அவரிடம் ஒரு வார்த்தை நான் சொல்லி இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? உன் மீது இருக்கும் கரிசனம் கோபமாக உருவெடுத்திருக்கும். உன்னை விட்டுக் கொடுக்க கூடாது என்றுதான் அவரிடம் நான் மறைத்தேன். இனியும் இது போன்று முட்டாள்தனமாக வெளியில் எதுவும் பேசிக் கொண்டிருக்காதே. அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. மாரநேர், சுவாமி, ஏனப்பா ஜலத்தை பலமுறை எடுத்துக்கொண்டு வருகிறாய்? போதுமான அளவு இல்லையா? இருக்கிறது சுவாமி. குளிர்காலம் என்பதால் மடத்தில் உள்ள பெரியவர்களுக்கு சுடுநீர் தேவைப்படுகிறது. அதனால்தான். நீ ஒருவனாக ஏன் சிரமப்படுகிறாய்? மலராண்டான் எங்கே? அவர் காலில் ஏதோ கல் குத்தி இருக்கிறது, சிரமப்படுகிறார். அடியனுக்கு ஒன்றும் சிரமமில்லை சுவாமி. இன்னும் ஒரு முறை எடுத்து வந்து விட்டால் போதும். கவனமாக பார்த்து செய். ஆகட்டும் சுவாமி. தாசன் அடியேன். அடியேன் தாசன். வா திருக்கோஷ்டி நம்பி, என்ன ஓலைச்சுவடி சகிதமாக வந்திருக்கிறாய்? தாங்கள் பணித்தபடி தங்களின் சதுஸ்லோகிய கிரமமாக தொகுத்து திருத்தமாக பட்டோலைப்படுத்தி பிரதிவோலையும் தயார் செய்து விட்டேன். பரவாயில்லையே, அதற்குள் முடித்து விட்டாயா? மிக்க சந்தோஷம். இந்த அருங்கள்.
அருமை திருக்கோஷ்டி, அருமை. அடியேன் பணித்த மாதிரியே தமிழ் எழுத்துக்களை தேவையான இடங்களில் சேர்த்து வடிவமைத்திருக்கிறாய். அடியேனின் பரிபூரண நல்லாசிகள் உனக்கு. பாகியனானேன் சுவாமி. சுவாமி, தங்களிடம் ஒரு விண்ணப்பம். சொல் திருக்கோஷ்டி நம்பி. தெய்வக்கரசு நம்பியை பற்றி கேள்விப்பட்டேன். நேற்று கோவில் படித்துறையில் நேராகவும் சந்தித்தேன். சரி, அதற்கென்ன இப்போது? பாவம், மிகவும் விசனப்பட்டு பேசினார். தான் மிகவும் தவறு செய்துவிட்டோம் என்று கூனி குறுகி போயிருக்கிறார். அவரிடம் பேசியதில் அடியேனின் உள்ளமும் உருகிவிட்டது. சுவாமி, தாங்கள்தான் கருணை கொள்ள வேண்டும். அடியேனை சற்று எண்ணி பாருங்கள். இதோ இந்த மாரநேர் நம்பி விஷயத்தில் அடியேன் நடந்து கொண்ட விதம் இப்போது நினைத்தாலும் அடியேனின் தேகம் வெட்கத்தால் நிலைகுலைகிறது. நியாயமாக பார்த்தால் தாங்கள் அடியேனை மிகவும் கடிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தாங்கள் கருணையோடு அடியேனை மன்னித்தது போல் அடியேனிடம் ஒரு வார்த்தை கூட நிந்தித்து பேசவில்லை. மாரநேர் நம்பி விஷயத்தில் மனத்தளவில் அடியேன் பட்ட அபச்சாரத்தை நேர்படுத்தி பார்க்கும்போது தெய்வக்கரசு நம்பியை மிகப்பெரிய அபராதியாக தாங்கள் பார்ப்பது அடியேன் மனதிற்கு மிகவும் நெருடலாக இருக்கிறது. தாங்கள் அனைத்தும் உணர்ந்தவர். தயவு செய்து தெய்வக்கரசு நம்பி செய்த தவறை பொறுத்தரக்கூடாதா? மாரநேர் நம்பி. சுவாமி, பார்த்தாயா இவனை? வினயத்தின் மொத்த உருவம். பெரிய நம்பியை எடுத்துக்கொள். உன்னை போன்று பல சாஸ்திர விஷயங்களை உணர்ந்தவன். நீங்கள் எல்லோரும் தன்னை விட மூத்த பண்டிதர்களிடம் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா? உங்கள் எல்லோரையும் அருகிருந்து பார்த்தவன் தெய்வக்கரசு நம்பி. அவன் உங்களிடமிருந்து மாறுபட்டு தன்னிச்சையாக ஒரு காரியம் செய்தால் அடியேனால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? அதனால்தான் அவன் இங்கிருப்பது பொருத்தமில்லை என்று அனுப்பிவிட்டேன். தாங்கள் எது செய்யினும் அதில் ஒரு படிப்பினை இருக்கும் சுவாமி. அதை அடியேன் உணர்ந்தது போல் தற்போது தெய்வக்கரசு நம்பியும் உணர்ந்திருக்கிறார். திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று தாங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். அதன்படி திருந்தி பணி செய்து கொண்டிருக்கும் தெய்வக்கரசு நம்பியை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. நேற்று பெரிய நம்பி, இன்று நீ. பல பேர் தெய்வக்கரசு நம்பி மேல் கருணை மழையாய் பொழிந்து தள்ளுகிறீர்கள். பின்னாளில் ஆச்சாரியரை விட சிஷ்யர்கள் மிகவும் கருணையோடு இருந்தார்கள் என்று சொல்லப் போகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. தாங்கள் கருணையின் மொத்த உருவம். அதை பார்த்து பார்த்து அடியேனை பண்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உங்களின் கருணை மிகவும் நல்ல விஷயமே. ஆச்சாரியரால் ஒருவன் கடிந்து கொள்ளப்பட்டால் அவனை பற்றி இன்னும் அதிகமாக இல்லாததும் பொல்லாததுமாக தூபம் போடுபவர்களை தான் நாம் அதிகம் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் அனைவரும் இயற்கைக்கு மாறாகவும் ஏனையோருக்கு உதாரணமாகவும் சத் சிஷ்யர்களாய் தங்கள் சத் சங்கத்தில் ஒருவருக்காக பரிந்து கொண்டு ஓடி வருவது அடியேனுக்கு மிகவும் உயர்வாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. சகோதரத்துவமான உங்களது சிந்தனைக்கும் செயலுக்கும் நிச்சயம் அடியேன் மதிப்பளிக்க வேண்டும். உங்கள் அத்தனை பேரின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். மாரநேர் நம்பி. சுவாமி, நாளை நீ தெய்வக்கரசு நம்பியை அடியேன் அழைத்ததாக தெரிவித்து மடத்திற்கு அழைத்து வா. உத்தரவு சுவாமி. இப்போது திருப்திதானே திருக்கோஷ்டி நம்பி?